வணக்கம். நம்மள ஆள்ற சட்டமும் சரி, அரசாங்கமும் சரி, ஏன் நமக்கு புரியாத புதிராவே இருக்கு? இந்த முக்கியமான கேள்வியை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். எடுத்த உடனே தியரின்னு பேசாம நம்ம கண்ணு முன்னாடி தினமும் நியூஸ்ல வர சில சம்பவங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பாருங்க, 95 லட்சம் ரூபாய். இது என்னன்னா, ஒடிஷாவுல கட்டாக்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆராதனா தாஸ்னு பேரு, ஒரு மாற்றுத்திறனாளி தொழிலதிபருக்கு நிலம் வாங்கித் தரேன்னு சொல்லி ஏமாத்தினதா சொல்லப்படுற தொகை. ஆனா இது வெறும் ஒரு தனிப்பட்ட அதிகாரி செஞ்ச தப்புன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த மாதிரி சிக்கலான சிஸ்டத்தையே ஒரு ஆயுதமா எப்படி பயன்படுத்த முடியுங்கிறது தான் இங்க விஷயம். இப்போ நான் சொல்லப் போற ஒரு புதுவிதமான மோசடிய கேட்டா உங்களுக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. போலீஸ் இல்லனா சிபிஐ அதிகாரி மாதிரி வீடியோ கால்ல வந்து நம்ம மேல போதைப்பொருள் கடத்தினதா ஒரு பெரிய பழிய போட்டு மணிக்கணக்கா நம்மள வீடியோ கால்லயே வச்சு மிரட்டி அந்த பொய்யான கேஸ முடிக்கணும்னா பணம் குடுன்னு கேக்குறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம சட்ட திட்டங்கள் பத்தின நம்மளோட பயத்தையும் அது தெரியாத நம்ம அறியாமைய தான் இவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி மோசடி எல்லாம் இவ்ளோ சுலபமா நடக்குது? அதாவது இந்த மாதிரி தனிப்பட்ட குற்றங்கள் எல்லாமே ஒரு பெரிய சிஸ்டத்துக்குள்ள தான் நடக்குது. அந்த சிஸ்டத்தோட விதிகள் வேண்டுமென்றே ரொம்ப சிக்கலா யாருக்கும் புரியாத மாதிரி வைக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு, மேற்கு வங்க முதலமைச்சர் என்ன சொல்றாங்க, தன்னோட கட்சியை உடைக்க பாஜக 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய டீல் பேசினதா குற்றம் சாட்டுறாங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய அரசியல் விஷயங்கள்லாம் பொதுமக்களான நமக்கு தெரியாத ஏதோ ஒரு தனி உலகத்துல நடக்கிற மாதிரி இல்லையா? அரசியல் மட்டும் இல்ல, நம்ம பொருளாதாரத்தோட அடிப்படை விஷயங்கள் கூட அப்படித்தான் இருக்கு. இப்போ இந்த பாண்ட் மார்க்கெட்னு சொல்றாங்களே, அது என்ன? சிம்பிளா சொன்னா அது ஒரு கடன் சந்தை. அரசாங்கமோ இல்ல பெரிய கம்பெனிகளோ அவங்களோட பெரிய ப்ராஜெக்டுகளுக்கு பணம் வாங்க முதலீட்டாளர்கள் கிட்ட பாண்டுகளை விப்பாங்க. பதிலுக்கு வட்டியோட திருப்பி கொடுப்பாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் கூட படிச்சவங்களுக்குமே ஏதோ புரியாத ஒரு வெளிநாட்டு மொழி மாதிரி தானே இருக்கு. அப்போ இங்கதான் நம்ம முக்கியமான கேள்விக்கே வர்றோம். ஏன் இந்த நிதி, சட்டம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அடிப்படை அமைப்புகள் கூட பொதுமக்களுக்கு புரியாத அளவுக்கு இவ்வளவு கடினமா இருக்கு? இது வெறும் அறிகுறிகள் இல்ல, இதோட உண்மையான காரணம் என்ன? நம்ம மக்கள் இப்படி எதுவுமே தெரியாம இருக்கிறது யதார்த்தமா நடந்ததில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. குறிப்பா ஒரு 3 பெரிய தடைகள் இருக்கு. அதுதான் நம்மள இந்த விஷயங்கள்ல இருந்து தள்ளியே வச்சிருக்கு. அந்த 3 தடைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, 1 சிக்கலான மொழி. நம்ம சட்டங்கள், அரசாணைகள் எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஆங்கிலத்துல இல்லலா புரியாத வார்த்தைகள்ல இருக்கு. 2வது, நம்ம கல்வி முறை எதுக்குமே உதவாத மனப்பாடத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குதே தவிர நிஜ வாழ்க்கைக்கு தேவையான சட்ட அறிவையெல்லாம் சொல்லித் தரதில்ல. 3வது, தகவல் இடைவெளி. முக்கியமான அரசாங்க தகவல்கள் எல்லாமே ஆன்லைன்ல மட்டும் கிடைக்குது. அப்போ இன்டர்நெட் இல்லாத கிராமத்து மக்கள் என்ன பண்ணுவாங்க? சோ மொழி, கல்வி அப்புறம் தகவல் கிடைக்காதது, இதுதான் பிரச்சனையின் ஆணிவேர். இதுல ரொம்ப முக்கியமான ஒன்ன பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம கல்வி முறை பக்கம் போவோம். பொதுமக்களோட இந்த அறியாமைக்கு அது எப்படி ஒரு அடித்தளமா அமையுதுன்னு பார்க்கலாம். நம்ம கல்வி முறையில ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. ஒரு பக்கம் உண்மையாவே அறிவு வேணும், உலகத்தை புரிஞ்சுக்கணும், யோசிக்கணும். ஆனா நம்ம சிஸ்டம் நம்மள எதை நோக்கி தள்ளுது? மனப்பாடம் பண்ணு, பரீட்சையில பாஸ் பண்ணு, ஒரு சர்டிபிகேட்ட வாங்கு, அவ்வளவுதான். உண்மையான அறிவுக்கும் வெறும் சான்றிதழுக்கும் நடுவுல நம்மள மாட்டி விட்டுடுது. இதனால என்ன ஆகுது தெரியுமா? எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சவங்களுக்கு கூட நம்மள சுத்தி என்ன நடக்குதுங்கிற அடிப்படை அறிவில்லாம போயிடுது. ஒருத்தர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஆனா ஒரு டிஎன்பிஎஸ்சி பரீட்சை எழுதணும்னா திரும்பவும் முதலிருந்து எல்லாத்தையும் படிக்க வேண்டியிருக்கு. இது எதை காட்டுது? இது ஏதோ தத்துவ ரீதியான பிரச்சனை மட்டும் இல்ல. இந்த சிஸ்டம் தோத்து போனதுக்கு நிஜ வாழ்க்கையில நாம குடுக்கற விலை ரொம்ப பெருசு. சில சமயம் ரொம்ப சோகமானது கூட. அம்மாபேட்டையில மௌனிகான்னு ஒரு காலேஜ் பொண்ணு, அவங்க அப்பா திட்டுனதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நல்ல மார்க் வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும்னு நம்ம இளைஞர்கள் மேல எவ்ளோ பெரிய அழுத்தம் இருக்கு. இதனால குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்க முடியாம எவ்ளோ பெரிய இடைவெளி உருவாகுதுங்கிறதுக்கு இது ஒரு வழி நிறைந்த உதாரணம். கடைசியா இந்த சிஸ்டமுக்குள்ள சிக்கி தவிக்கிற ஒரு இளைஞரோட இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம். அவங்க கேக்குறாங்க, வலிய தாங்கிக்கிட்டு வாழ்றது தான் மன வலிமைனா எதுக்கு முதல்ல ஒரு சர்டிபிகேட்டுக்காக இன்ஜினியரிங் படிக்கணும், அப்புறம் எதுக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி அரசு வேலைக்கு போகணும்? உண்மைதான், ஒரு பாதுகாப்பான வேலைதான் இலக்குன்னா ஏன் இவ்வளவு வலி நிறைந்த சுத்தி வளைச்ச ஒரு பாதை? இதெல்லாம் நிஜமாவே எதுக்கு?